வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன்ட். இன்னைக்கு வந்து நம்ம அப்பாத்திகேரி டேஸில சீசன் 1 எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, யூனக்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாருமே நைட்டு டின்னர் டைம் ஆச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓரத்துல ஒரு ஆள் வந்து தனியா குடிச்சிட்டு இருக்கான். அவன் செம போதையில இருக்கான். நெறைய குடிச்சிட்டான். குடிச்சிட்டு போதையில அவன் குடிச்ச அந்த பானைய வந்து கீழ போட்டு உடைச்சிடுறான். "இன்னும் கொஞ்சம் சரக்கு கொண்டு வாங்கடா" அப்படின்னு அவன் கேட்கறான். சுத்தி இருக்கவங்க அவன பார்த்து பேசிக்கிறான். "இந்த ஆளே ரொம்ப மாறிட்டான்டா. அவனோட மூஞ்சிய பார்த்தியா அப்ப எப்படி மாறிடுச்சு" அப்படின்னு. "ரொம்ப கேவலமா இருக்கான்டா" அப்படின்னு சொல்லி அவன பார்த்து கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சோல்ஜர் வந்து அவங்க எல்லாரும் குடிக்கிற சரக்குல உருண்டி ஏதோ ஒண்ணு உள்ள போட்டுட்டு இருக்கான். அந்த சரக்கு வந்து இவனுக்கு தூக்கி குடுத்துடுறான். அவன் வந்து இத வாங்கி ஒரே கல்ப்புல ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டான். இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஜின்சி வந்து ரொம்பவே சோகமா இருக்கான் அவனோட டெஸ்க்ல. அவனோட அசிஸ்டன்ட் சொல்றான், "உனக்கு இங்க வேலை இருக்கு. மறந்துடாத அத. வேலைய பாரு" அப்படின்னு சொல்றான். "எனக்கு அதெல்லாம் தெரியும். நீ கவலைப்படாத" அப்படின்னு ஜின்சி சொல்லிடுறான். அவன் நினைக்கிறான் மனசுக்குள்ள, வழக்கமா வந்து ஜின்சி இந்த மாரி நடந்துக்கவே மாட்டான். வழக்கமா வந்து ஜின்சி யார்கிட்டயும் இந்த அளவுக்கு அட்டாச் ஆக மாட்டான். ஏன் இவன் இப்படி பண்றான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நேத்து வந்து நடந்த சம்பவத்துல கியோகியோ வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இந்த விஷயத்த ஜின்ஸி கிட்ட எடுத்து சொல்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. அம்மா வந்து அவள வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அந்த சோல்ஜர் கிட்ட எக்ஸ்சேஞ்சா அவன வந்து ஒரு பிராத்தல்ல தான் கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா. அத தவிர அவங்களுக்குள்ள வேற எதுவுமே நடக்கல அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கனெக்ஷன் இருக்குன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஜின்ஸி வேற மனசுக்குள்ள என்னதான் நடந்திருக்கும்னு நெனச்சிருப்பான்னு தெரியலையே. வயசு கோளாறுன்றது உண்மைதான் போல இருக்கு. நேத்து வந்து அவள மீட் பண்ண போறோம் அப்படின்னு வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தான். ஆனா மாமா வந்து இன்னொரு ஆள் கூட வெளியில போயிருக்கான்னு கேட்ட உடனே அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து ஒரு பில் பாஸ் பண்றாங்க. இப்ப அது எல்லாத்தையுமே ஜின்ஸி வந்து சைன் பண்ணி அனுப்பணும். அவங்க ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல திடீர்னு உள்ள ஒருத்தன் ஓடி வரான். "என்னடா இவ்வளோ லேட் ஆச்சு. இங்க எதுக்கு வர? காலையில சொல்லலாம்ல" அப்படின்னு அவன் கேட்கறான். "இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு" அப்படின்னு அவன் நடந்தத எக்ஸ்பிளைன் பண்றான். அத கேட்டுட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. "சார் கானனுக்கு வந்து இந்த மாரி நடந்துருச்சா?" அப்படின்னு. உடனே சம்பவம் நடந்த இடத்துக்கு அவங்க எல்லாரும் போறாங்க. இந்த விஷயத்த கியோகியோட்ட போய் உடனே ரிப்போர்ட் பண்றாங்க. அவ கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. மொமோ வந்து நினைக்கிறா, "இந்த ஆளுக்கு 50 வயசாச்சு. ரொம்பவே குடிச்சு செத்து போயிட்டா" அப்படின்னு. அப்போ வந்து ஜின்ஸி வந்து அவள்ட்ட கேட்கறான், "மொமோ உண்மையிலேயே சரக்கு தான் அவன கொல்லுச்சு அப்படின்னு நீ நினைக்கிறியா? தெரியும்டா நீ என்ட்ட கேட்ப" அப்படின்னு மொமோ நினைக்கிறா. அவங்க அங்கேருந்து கிளம்பி வெளியில வந்துடுறாங்க. அப்பதான் மாமா வந்து சொல்றா அவன்ட்ட, "ஒருத்தவங்க வந்து நெறைய சரக்கு குடிச்சாங்கன்னா, இந்த மாரி ஆர்கன்ஸ்லாம் பாதிக்கப்படும். அடிக்கடி குடிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட ஆர்கன்லாம் வீக் ஆயிரும். இது அப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா, அவங்க சீக்கிரமாவே இறந்து போயிருவாங்க." அப்பதான் ஜின்ஸி வந்து சொல்றான், "நேத்து நைட் ஒரு பார்ட்டி இருந்தது. அப்பதான் நான் கேள்விப்பட்டேன். அவர் நெறைய குடிச்சிட்டாரு" அப்படின்னு. ஆனா சார் கானன் வந்து வழக்கமாவே அவர் குடிச்சாரு அப்படின்னா ஸ்டெடியா தான் இருப்பாரு. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிருவாரு. அவர வந்து சரக்கு கொன்றுச்சு அப்படின்னா நம்பவே முடியல அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் மாமா வந்து விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்றான். கானன் வந்து ஸ்ட்ராங்கான வாரியரா இருந்திருக்காரு. அந்த ஆள் வந்து பயங்கரமான ஒரு குடியாரன் தான். ரோஷன் வந்து நேத்து நைட் அங்க நடந்த பார்ட்டில இருந்த சரக்க வந்தீங்க ஒரு கிளாஸ்ல ஊத்துறான். அத பார்த்துட்டு மாமா வந்து குஷியாயிட்டா, "என்னடா சரக்கா?" அப்படின்னு. "நேத்து கானன் குடிச்ச சரக்கு வந்து நெறைய கீழ கொட்டிருச்சு." மாமா வந்து அந்த கிளாஸ்ல இருக்கிற சரக்கு எடுத்து குடிச்சிட்டு சொல்றா, "சரக்கு வந்து ஸ்வீட்டாவும் இருக்கு, சால்ட்டியாவும் இருக்கே" அப்படின்னு. "இது வந்து ஒரு ஸ்வீட்டான சரக்கு மாரி இருக்கு. ஆனா இதுல வந்து யாரோ சால்ட் ஆட் பண்ண மாரியும் இருக்கு." ஜின்ஸி சொல்றா, "ஆமாமா ஸ்வீட்டா தான் இருக்கு. கானனுக்கு வந்து இந்த மாரி ஸ்வீட்டா இருந்தா தான் பிடிக்கும். அவர் கொஞ்ச நாளாவே நெறைய ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இதுலருந்து அவர் கறியும் தொடுறதில்ல, சால்ட்டும் தொடுறதில்ல. அவருக்கு வந்து வழக்கமாவே ஸ்பைசி ஃபுட்லாம் நெறைய பிடிக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து ஸ்வீட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு." அம்மா சொல்றா, "எவ்வளோ ஸ்வீட்டு சாப்பிடுறா?" அப்படின்னு. "அவனுக்கு டயபெட்டிஸே வந்துருமே." மாமா வந்து இன்னொரு கிளாஸ் ஊத்திட்டு அத குடிச்சு பார்த்துட்டு சொல்றான், "அந்த பார்ட்டில நெறைய சால்ட் இருந்ததா?" "ஆமா நெறைய இருந்தது. ராக் சால்ட், மூன் கேக்கு, ட்ரைட் மீட் அப்படின்னு நெறையாட்டு இருந்தது" அப்படின்னு ஜின்ஸி சொல்றான். "ஏய் அதுவும் வேணுமா?" அப்படின்னு அவன் கேட்கறான். "இல்ல, இல்ல. அதுக்குள்ள சரக்கு முடிஞ்சு போயிரும்" அப்படின்னு மாமா சொல்றான். அவன் சொல்றான், "குழான் குடிச்ச ஜார் வந்து உங்களால கொண்டு வர முடியுமா? ஆனா அது உடைஞ்சு பீஸ் பீஸா போயிருச்சே" அப்படின்னு ஜின்ஸி சொல்றான். "அது உடைஞ்சதுன்னா பரவால்ல. கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்றான். அப்புறம் இன்னொரு விஷயமும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. கொஞ்ச நேரத்துல அவ கேட்ட எல்லா விஷயத்தையும் அவங்க கொண்டு வந்து குடுக்குறாங்க. வந்து காஷன் அவளோட கையில ஒரு ரிப்போர்ட் குடுக்குறான். அத பார்த்துட்டு, "எனக்கு அப்பவே தெரியும்" அப்படின்னு மோமோ நினைக்கிறா. அதுக்கப்புறமா அவர் குடிச்ச அந்த உடைஞ்ச ஜார வந்து எடுத்து குடுக்குறாங்க. அந்த ஜார டச் பண்ணிட்டு அவரோட விரல வந்து லிக் பண்றான். ஜின்ஸி வந்து ஷாக் ஆயிட்டா. "என்னடி லிக் பண்ற?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுல பாய்சன் இல்ல" அப்படின்னு பக்கத்துல இருக்கிற தீ பக்கத்துல போயிட்டு அதுல மேல ஏதோ தூவுறா. அந்த நேரத்துல தீ வந்து பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடுது. ஜின்ஸி கேட்கிறா, "என்னது உப்பா?" அப்படின்னு. அப்ப வந்து மொமோ ஜின்ஸிட்ட கேட்கிறா, "லாஸ்ட் கொஞ்ச நாளாவே கானன் வந்து ஸ்வீட்டா சாப்பிடுறதா தானே சொன்னீங்க? ஆனா இந்த ஜார்ல பார்த்தோம் அப்படின்னா நெறைய சால்ட் இருக்குது. அந்த சால்ட்டெல்லாம் ட்ரை ஆனதுனால தான் இந்த ஜாரோட சைடுல ஃபுல்லா ஒயிட் கலர்ல கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. சால்ட் வந்து உடம்புக்கு தேவையான விஷயம் தான். ஆனா நெறைய சால்ட் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே பாய்சன் ஆயிரும்." ஜின்ஸி நினைக்கிறான், அவன் இறந்ததுக்கு சால்ட் தான் காரணமா? ஆமா அவன் ஆல்ரெடி நெறைய வேற குடிச்சிருந்தான். இப்ப நெறைய சால்ட் வேற சாப்பிட்டுருக்கான். அதனால காஸ் ஆஃப் டெத் வந்து இதா தான் இருக்கும் அப்படின்னு மொமோ வந்து சொல்லிடுறா. அப்போ ஜின்ஸி கேட்குறான், "ஆனா இவ்வளோ சால்ட்டா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல?" அதுக்கு தான் மொமோ வந்து சொல்றான், "இங்க இந்த ரிப்போர்ட்ட பாரு. இது வந்து கானனோட டெய்லி லைஃப் ரிப்போர்ட். அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கானனுக்கு வந்து ரொம்ப நாளாவே டேஸ்ட் எதுவுமே தெரியல. ஆனந்த் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஆளா இருந்திருக்காரு. அவரோட பெர்சனாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப காமா, ஜென்டிலான ஆள் தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஒய்ஃபும், குழந்தையும் ஒரு பேண்டமிக்ல இறந்து போயிட்டாங்க. அதிலிருந்து இவரு வந்து ஒர்க்ல பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இவருக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மென்ட் என்ன அப்படின்னா, சரக்கும், ஸ்வீட்டும் தான். ஒரு போக்குல அவருக்கு வந்து டேஸ்ட் பண்ற எபிலிட்டி வந்து போயிருச்சு. வந்து ஸ்ட்ரெஸ், ஒர்க் ப்ரெஷர்னால கூட நெறைய வரலாம். அப்பதான் ஜின்ஸி வந்து சொல்றான், "இவ்வளோ சால்ட்ட வந்து அவரோட பாட்டில்ல யாரு போட்டிருப்பா? அது யாரு போட்டிருப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நான் நேத்து குடிச்ச சரக்குல கூட நெறைய உப்பு இருந்தது" அப்படின்னு மோவ சொல்றா. ஒருவேளை அந்த பார்ட்டில இருக்கிற யாரோ தான் இந்த மாரி பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஸ்வீட் ட்ரிங்க் வந்து பிடிக்காது அப்படின்றனால பண்ணியிருக்கலாம்.
ஆனா, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்டின்னா, நெறைய பேர் வந்து கோவொர்க்கர்ஸ் மேல ரொம்ப காண்டா இருப்பாங்க. அவருக்கு அந்த இடத்துல நெறைய எனிமீஸ் கூட இருந்திருக்கலாம். அவங்க வந்து இந்த மாரி வேலைய பார்த்துருக்கலாம். அந்த ஆள் வந்து கண்மூடித்தனமா குடிச்சுக்கிட்டே இருக்கா அப்டின்றனால, அவர பிராங்க் பண்ணிடலாம் அப்டின்னு நெனச்சு, அவரோட சரக்குல உப்பெல்லாம் அள்ளி போட்டுருக்கலாம். அந்த நேரத்துல ஜின்ஸி வந்து காஷின்ட்ட ஒரு விஷயம் சொல்லி அனுப்புறான். காஷின் வந்து அங்கருந்து கெளம்பிட்டான். மொமோ வந்து நெனைக்கிறான், நான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கேன். இத வச்சே அவங்க யார் இத பண்ணது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா, இவன் தான் பண்ணான் அப்படின்னு நான் டைரக்ட்டா சொல்ல விரும்பல. அவங்களே அத கண்டுபிடிக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு மொமோ நெனைக்கிறா. சரி ஓகே மொமோ. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஜின்ஸி சொல்றான். அப்பதான் அவனோட பாக்கெட்ல ஒரு விஷயம் இருக்கிறத பார்க்குறான். அவர் இறந்ததுனால அவருக்காக ரொம்ப ப்ரே பண்றான் போல இருக்கு ஜின்ஸி அப்படின்னு அவன் நெனைக்கிறா. அவரு உனக்கு ரொம்ப க்ளோஸா அப்படின்னு மொமோ கேட்கிறா. ஆமா, ஆமா. நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவன் சொல்றான். சரி இந்தா உன்னோட ரிவார்ட் அப்படின்னு டேபிள்ல ஒரு ஜார் எடுத்து வைக்கிறான். அதுல ஒரே சரக்கு. அத பார்த்துட்டு மொமோக்கு ரொம்ப ஷாக்கு. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா அவ. ரிவார்டு குடுத்தத பார்த்தா, "நீ ரொம்ப சந்தோஷப்பட மாட்ற" அப்படின்னு அவன் சொல்றான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போய் உங்களோட ஒர்க்க கன்டின்யூ பண்ணுங்க. நான் போறேன்" அப்படின்னு அவன் சொல்றான். "எனக்கு ஒர்க்லாம் இல்ல. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்" அப்படின்னு அவன் சொல்றான். சொல்லப்போனோம் அப்படின்னா, ஒரு புது பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல இருந்து சரக்கு குடிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட்லாம் வைக்க போறாங்க. 20 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் சரக்கு குடிக்கணும் அப்படின்னு அந்த பில்லுல போட்டிருக்கு. அத கேட்டுட்டு மொமோக்கு ரொம்ப ஷாக்கு. "பில்ல தயவு செஞ்சு பாஸ் பண்ணிடாதீங்க" அப்படின்னு அவன்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கா. அந்த நேரத்துல மேல டவர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து கீழ தண்ணிக்குள்ள விழுந்துருவா. அவ அங்கேயே உள்ள தண்ணிக்குள்ள இறந்து போயிடுறா. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா, சோல்ஜர்ஸ்லாம் அவனோட பாடிய கண்டுபிடிச்சுட்டாங்க. உடனே டாக்டர வேகமா ஓடி வந்து கூப்பிடுறாங்க. அந்த பாடிய பார்த்துட்டு டாக்டர் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டான். மொமோ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த பாடிய மொமோ தொறந்து பார்த்துட்டு சொல்றா, "பரவால்ல தண்ணிக்குள்ள விழுந்தாலுமே இந்த பாடி வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இவள எங்கேருந்து கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு அவ கேட்கிறா. அதுக்கு அந்த சோல்ஜர் சொல்றான், "வால்ஸ் பக்கத்துல இருக்க தண்ணீல வந்து இவன் மிதந்துகிட்டே இருந்தான். அவளோட ட்ரெஸ்ஸ பார்த்ததுல அவ வந்து ஒரு ஏர் பேலஸ்ல செர்வன்ட்டா இருக்கா அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இதனால தான் உங்க டாக்டர வந்து கூப்பிட்டோம்." ஆனா மொமோ வந்து அந்த டாக்டர பார்த்து நினைக்கிறா, "அவன் என்ன பொணத்த பார்த்துட்டு இப்படி பயப்படுறான்? சரியான பயந்தாங்கோலியா இருப்பான் போல அவன்." நேரத்துல அங்க இருந்து ஜின்ஸியும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. பாடி பார்த்துட்டு "உனக்கு ஒரு மாரி இல்லையா?" அப்படின்னு அவன் கேட்கறான். "இல்ல, இல்ல. அதெல்லாம் இப்ப எனக்கு நல்லா பழகிருச்சு. இந்த என்டர்டெயின்மென்ட் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி இந்த மாரி நடக்கும். ஆனா என்ன ஒண்ணுன்னா பாடிய தொடக்கூடாது அப்படின்னு எங்க அப்பா வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு." "ஏதோ சாஸ்திரம் அந்த மாரி இருக்கா?" அப்படின்னு ஜின்ஸி கேட்கறான். "இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாடிய வந்து பிச்சு நான் ஏதாவது பண்ணிருவேன்" அப்படின்னு எங்க அப்பா பயந்துட்டே இருப்பாரு. அப்புறம் போக, போக பணத்தெல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சுருவா அவ அப்படின்னு அவங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் போட்டாரு. ஜின்ஸி கேட்கறா அந்த டாக்டர்ட்ட, "இந்த பாடிய வச்சு ஒரு அட்டாப்சி பண்ண முடியுமா?" அப்படின்னு. ஆனா, அவன் வந்து இந்த பாடிய பார்த்து பயந்துட்டே இருக்கான். அதனால மொமோ வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டா. இந்த பொண்ணு வந்து ரொம்ப டாலா இருக்கிறா. அதே மாரி வுட்டன் ஷூஸ் போட்டிருக்கிறா. ஒரு கால்ல பார்த்தோம் அப்படின்னா பேண்டேஜ் இருக்கு. அவளோட கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ரெட்டிஷா இருக்குது. அந்த தண்ணி ரொம்பவே கோல்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொமோவும் அங்கேருந்து கிளம்பிட்டு உள்ள போய் டிஸ்கஸ் பண்றாங்க. சொல்றான், "நேத்து வரைக்கும் அந்த பொண்ணு நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தா. இது நைட்டு அந்த வால்ல ஏறிட்டு அவளே கீழ குதிச்சிட்டா" அப்படின்னு இந்த காட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. யோசிச்சு பார்த்தா இது வந்து ஒரு சூசைட் மாரி தெரியுது. என்னது சூசைடா? இது வந்து கண்டிப்பா ஒரு சூசைடா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா அவளால மட்டுமே இந்த விஷயத்த பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. ஏன்னா, அந்த செவுத்து பக்கத்துல ஒரு ஏணியுமே இல்ல. கிளைம் பண்றதுக்கு ஒரு விஷயமும் இல்ல. அந்த செவுரு பார்த்தோம் அப்டின்னா, என் ஹைட்ல இருந்து 4 மடங்கு இருக்கும். இந்த ஒரு டூல்ஸ் ஹெல்ப்புமே இல்லாம அவளால அத ஏறி இருக்கவே முடியாது. ஆனா டூல்ஸ் இல்லாம அந்த செவர ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கொஞ்ச நாள் முன்னாடி அந்த கோஸ்ட் ஒரு பொண்ணு நடந்தா, அது ஞாபகம் இருக்கா? எப்படி அந்த செவுத்துல ஏறுனா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு நைட்டு அந்த செவர கிட்ட போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது. அந்த செவருல ஒரு சில கல் வந்து வெளியில தள்ளிட்டு இருக்கும். அத வச்சு தான் அந்த செவருல வேலை பார்த்தவங்க எல்லாருமே ஏறியிருப்பாங்க. ஆனா ஒரு ரெகுலரான பொண்ணுக்கு அத கிளைம் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த மாரி செவன் பண்ணாலும் அழகா காட்டணும் அப்படின்றனால அவங்க எப்பயுமே ஹீல்ஸ் போட்டிருப்பாங்க. அதான் ஜின்ஸி வந்து நினைக்கிறான், ஒருவேளை இது உண்மையிலேயே சூசைட் இல்ல, மர்டரா கூட இருக்கலாம் அப்படின்னு. அம்மா சொல்றா, இது வந்து மர்டரா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவ வந்து கீழ தண்ணிக்குள்ள விழும்போது உயிரோட தான் இருந்திருக்கா. செவருல அவ எப்படியாவது ஏறிடலாம் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கா. அதனால தான் அவ கை ஃபுல்லாவே ரெட்டா இருக்குது. சூசைடும் மர்டரோ ஆனா என்னோட உயிர இந்த மாரி எடுத்துக்கிறதுக்கு நான் முடிவு பண்ண மாட்டேன். நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா, இந்த மாரி ட்ரக் டெஸ்ட்டு, செடிலாம் வச்சு மெடிசின் எடுக்கிறது என்னால பண்ண முடியாது. ஆனா நான் சாகணும் அப்படின்னு நினைச்சேன்னா, எந்த மாரி பாய்சன் யூஸ் பண்ணுவேன். இத கேட்டுட்டு ஜின்ஸி வந்து ஷாக் ஆயிடுறா. "என்னது சாக போறியா?" ஓ சொல்றா, "இல்ல நான் அப்படி சொல்லல. நம்ம எப்ப சாவோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. விதின்னு ஒரு விஷயம் இருக்கு. அத யாராலயுமே மறுக்க முடியாது." அத கேட்டுட்டு அவங்க எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப சோகமாயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு நடந்தத நினைச்சு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் மம்மா வந்து திடீர்னு அவன்ட்ட கேட்குறா, "ஒரு சிச்சுவேஷன்ல என்னைய கொல்லணும் அப்படின்னு வந்துட்டா, என்னைய பாய்சன் வச்சு கொல்லுவீங்களா?" அப்படின்னு ஜின்ஸிய பார்த்து கேட்குறா. அவ உடனே கடுப்பாயிட்டு, "ஏன் இப்படிலாம் பேசுற? இப்படிலாம் பேசாத" அப்படின்னு சொல்றா அவள்ட்ட. அதுக்கு மொமோ சொல்றான், "நான் வந்து தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. தப்பு பண்ணேன் அப்படின்னா, என்னைய கொல்லணும் அப்படின்னு ஆர்டர் வரும்ல. சரி ஓகே. நான் வந்து இப்போ ரொம்ப பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்னைய எப்படி வேணாலும் கொல்லுங்க." அவ வந்து ஜின்ஸி சொல்றான், "ஏன் இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு அறிவே இல்லையா?" அப்படின்னு அவள திட்டுறான். "நான் வந்து ஒரு சாதாரண ஆளு தான். என்னோட உயிரோட மதிப்பு வந்து மத்த பொண்ணுங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தான். சரி ஓகே. இப்போ நான் இங்கேருந்து போறேன்" அப்படின்னு மொமோ அங்கேருந்து கிளம்புறா. அப்பதான் போற வழியில அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டே போறான். "நீ இறந்து போன பொண்ணு தான் இன்னைக்கு பார்ட்டி நடந்தப்போ, அந்த இடத்துல அவ வந்து சேவ் பண்ணிட்டு இருந்திருக்கா" அப்படின்னு. அவளோட இடத்துல ஒரு சின்ன லெட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அத வச்சு தான் அது வந்து சூசைட் அப்படின்னு மூடி மறைச்சுட்டாங்க. நீ கட் பண்ணிட்டு ஜின்ஸியோட ஆஃபீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ரோஷன் வந்து சொல்றான், "அன்னைக்கு நீங்க கேட்ட ரிப்போர்ட் வந்து ரெடி ஆயிருச்சு" அப்படின்னு. கடைசியா ஒரு வழியா 2 மாசத்துக்கு அப்புறமா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கியா? கையில தீக்காயம் இருக்கிற ஆள தானே நான் கண்டுபிடிக்க சொன்னேன். அதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு ஜின்ஸி கேட்குறான். "அக்கா என்னைய வந்து மன்னிச்சிடுங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மள விட ரொம்ப ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்க. அது வேற யாரும் இல்ல. கார்னட் பவலியன்ல இருக்கிற ஃபெங்மிங் அப்படின்ற ஒரு லேடி இன் வெயிட்டிங் தான். அவ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, லேடி ஆதுவாவோட ஹெட் லேடி இன் வெயிட்டிங் தான்." இதோட இந்த எபிசோட வந்து முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.